ஸோ மெயினா என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல அவர் இன்னர் செல்ஃப் இஸ் ஆல்வேஸ் சர்ச்சிங் ஃபார் ஹாப்பினஸ். ஆனா பிகாஸ் வி ஐடென்டிஃபை வித் த பாடி, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் காமிக்கிறதோ, நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் எதுலெல்லாம் சந்தோஷப்படுறதோ அதை சந்தோஷம்னு நினைச்சுக்கிறோம். இந்த சரீரம் எப்படி உண்மையானது இல்லையோ, இருக்கு ஆனா இல்ல, டெம்பரர்லி இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அதே மாதிரி இந்த சரீரத்தினால அனுபவிக்கிற விஷயங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ டெம்பரரி. கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் அது ஒண்ணு டிஸ்ட்ராய் ஆயிடும், இல்ல நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடும். சோ இப்படி சந்தோஷம் எங்கன்னு தேடி 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 நம்ம டெம்பரரியா இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு சந்தோஷத்தை தேடுறோம். ஏன் சந்தோஷத்தை தேடுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் அது, அதை தேடுறோம். ஆனா தப்பான இடத்துல தேடும். we are searching it outside. okay, so having said that, அப்போ அந்த சந்தோஷத்தை வெளியில தேடுறோம்னா அது என்ன, இது எப்படி, அது நம்மளுடைய புத்தி நம்மளுடைய மைண்ட் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னா, ஒரு விஷயத்த பாக்குறோம், அது பிடிச்சிருக்கு அப்படின்னா திருப்பி திருப்பி அதை பத்தி யோசிச்சோம்னா அது மேல ஒரு சங்கம், அட்டாச்மெண்ட் வந்துடுறது. இந்த அட்டாச்மெண்ட் வந்துடுதுன்னா இது எனக்கு வேணும் அப்படிங்கிற டிசையர் வருது. அந்த டிசையர் வந்துடுது, ஒருவேளை நம்மளுக்கு ஏத்த மாதிரி நிறைவேறலைன்னா என்ன வருது? கோபம் வருது. கோபம் வந்துடுது அப்படின்னா என்ன பண்றோம்னு லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்ட் கோஸ் அவே. லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்ட் கோஸ் அவேனா புத்தி டிஸ்ட்ராய் ஆயிடுறது. எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல, பழசு புதுசு அந்த நிமிஷத்துல எதுவுமே ஞாபகம் இல்லாம புத்தி நாசம் ஆயிடுறது. அது இன்டெலெக்ட் நாஸ்தி ஆயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே போச்சு. ஸோ வி கெட் ட்ராப்ட் இன் திஸ் லூப் அகெயின் அண்ட் அகெயின். அதனால பகவான் என்ன சஜஸ்ட் பண்ணார் இந்த 64th ஸ்லோகம்? அதனால ஒரு மனுஷனானவன் கண்ணு காது மூக்கு வாய்க்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து மயங்கி போக வேண்டாம். அது டெம்பரவரி ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். பர்மனன்ட் ஹாப்பினஸ் பகவான் ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். சோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ சின்ன சின்ன மட்டீரியல் வேர்ல்டு, சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை காமிச்சு மயங்கி போறதுக்கு பதிலா, சென்ஸுக்கு வேற சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது, மனுஷ ஜென்மான்னு எடுத்தாச்சுன்னா. பட் சென்ஸ் ஆர்கன்ஸ் நீட் சம் கைண்ட் ஆஃப் தீனி. அந்த தீனிய வசதியான ஒரு தீனியா கொடுத்தேன்னா இந்த லோவர் விஷயங்கள், வசதி இல்லாத விஷயங்கள் அதுக்கப்புறம் ஆசைப்படாது. ஸோ விச் இஸ் தி ஹையஸ்ட் டேஸ்ட் தட் யூ கேன் கிவ் டு த சென்ஸ் ஆர்கன்ஸ்னா பகவத் விஷயங்கள் தான். அதுல ஈடுபட ஆரம்பிச்செடுத்து சென்சஸ் அந்த அழக அனுபவிக்க ஆரம்பிச்செடுத்து, அந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்செடுத்து, அந்த சூக்ஷ்மங்கள் தெரிய ஆரம்பிச்செடுத்து, அதை ரசிக்க ஆரம்பிச்செடுத்து மனசு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் அதுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, அதுகிட்ட இருந்து அட்டாச்மெண்ட் கட் ஆகிடும். அப்படி இருந்தால் ராக துவேஷ விமுக்தைஹி தூ, ராகமும் துவேஷமும் சென்ஸ் ஆர்கன்ஸுங்கிற ஒரு விஷயம் பிளேக்குள்ள வரும்போதுதான் இது எனக்கு பிடிச்சிருக்கு இதை நான் பார்ப்பேன், இது எனக்கு பிடிக்கல இதை நான் கேட்க மாட்டேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு இதை நான் செய்வேன், எனக்கு பிடிக்காத விஷயத்த டேஸ்ட் பண்ண மாட்டேன், இப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷனிங்குள்ள போறோம். இது எதுவுமே பர்மனன்ட் இல்லப்பா, பர்மனன்டான ஒரு விஷயத்துல நான் என்ன செலுத்திக்கிறேன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்ம போயிட்டோம்னா ராகத்வேஷத்துல இருந்து நம்ம வெளியில வந்துடுவோம். அந்த கண்டிஷன்டு மைண்ட்ல இருந்து வெளியில வந்துடுவோம். அதுக்கப்புறம் விஷயான் இந்திரியைஹி சரன்னு, மனசு எப்ப பார்த்தாலும் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் உடைய ஆப்ஜெக்ட்ஸுக்கு போய் 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 விழறது இல்லையா, அதை தடுத்து நிறுத்தினோமானால் ஆத்மவஷ்யை விதேய ஆத்மா, நம்ம நம்ம கண்ட்ரோல்ல இருப்போம். கண்ணு கண்ட்ரோல்லையோ வாய் கண்ட்ரோல்லையோ மனசு கண்ட்ரோல்லையோ. கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு வாலி பாடினாங்க, அவர் ஆக்சுவலி இதுதான் பாடினார். கண்ணு போற இடம்லாம் நம்ம நடந்து போறோம், கால் போற இடம்லாம் நம்ம போகணும்னு நினைக்கிறோம். நோ, இஃப் யூ டோன்ட் டூ தட் தென் யூ ஆர் இன் யோர் கண்ட்ரோல். அந்த ஸ்திதிய அந்த ஸ்டேட் நம்மளுக்கு அமைச்சுக்க முடிஞ்சதே ஆனால் பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதம்னா பகவத் அனுகிரகம், டிவைன் கிரேஸ் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் டு அஸ். ஓகே, இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் 65th ஸ்லோகம், 72 ஸ்லோகம் மொத்தம் செகண்ட் சாப்டர்ல. இன்னைக்கு முடிச்சா செகண்ட் சாப்டர் முடிக்க ட்ரை பண்ணலாம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே
பிரசன்ன சேதசோ ஹ்யாஷு புத்திஃ பர்யவதிஷ்டதே. பிரசாதம், பகவத் அனுகிரகம், டிவைன் கிரேஸ் கிடைச்சதுன்னா என்ன நடக்கும்? சர்வ துக்கானாம் ஹானிஹி, நம்மளுக்கு இருக்கிற எல்லா துக்கமும் ஒட்டு மொத்தமா காணாம போயிடுமா. சர்வ துக்கானாம் ஹானிஹி, எல்லா துக்கங்களும் நாசமாயிடும் அப்படிங்கிற ஒரு நிலை அஸ்ய உபஜாயத்தை, இவனிடத்தில் ஏற்படும். உபஜாயத்தைனா ஏற்படுறது, அஸ்யனா இவனுக்கு, இவனுக்கு என்ன ஏற்படும்? துக்கமே இல்லைங்கிற ஒரு நிலை ஏற்படும். அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னா பிரசன்ன சேதசோ ஹி ஆஷு, உடனே the moment he realizes that என்னமா the moment he realizes that என்ன நடக்கும்? டிவைன் கிரேஸ் நம்மளுக்கு கிடைச்செடுத்து பகவத் பிராப்தி நம்மளுக்கு ஏற்பட்டெடுத்துங்கிற விஷயம் வந்த உடனே மனசு எப்போதும் பிரசன்னமா இருக்கும், பிளசண்டா இருக்கும். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு த இன்டெலெக்ட்? புத்திஹி பர்யவதிஷ்டதே, புத்தி ஸ்திரமா இருக்கும். இங்கேயும் அங்கேயும் தாவிண்டு இத ஒரு தடவை சொல்றதும் மாத்தி இன்னொரு தடவை சொல்றதும் இது இல்லாமல் இருக்கும். சோ பிரசாதே, பகவத் அனுகிரகம் கிடைக்கணும்னு ஏன் ஆசைப்படணும்னா இட் இஸ் லைக் த லூப்ரிகேஷன். லைஃப் ஈஸியா ஓடும், என்ன கஷ்டம் வந்தாலும் லைஃப் ஈஸியா லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வாட் இஸ் த இண்டிகேட்டர் தட் யூ ஹேவ் பகவத் பிரசாதம்? பகவானுடைய கிரேஸ் நம்மளுக்கு கிடைச்சிடுது, பகவத் அனுகிரகம் கிடைச்சிடுதுங்கிறதுக்கு என்ன இண்டிகேட்டர்? எவ்ரிதிங் லுக்ஸ் வெரி ஈஸி, எவ்ரிதிங் லுக்ஸ் வெரி லைட். அப்புறம் சர்வ துக்கானாம் ஹானிஹி, எல்லா துக்கங்களும் போயிடும். அதுக்கப்புறம் பிரசன்ன சேதசம், எல்லாமே லைட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும், மனசு எப்போதும் லைட்டா இருக்கும். அப்புறம் புத்தி பர்யவதிஷ்டதே, புத்தி அவனுக்கு எப்பொழுதும் ஸ்திரமா இருக்கும். புத்தி ஸ்திரமா இருக்கும்னா எதுல ஸ்திரமா இருக்கும்னா பகவான் கிட்ட ஸ்திரமா இருக்கும், அதுல இருந்து மாறாது. ஏன் பகவான் கிட்ட ஸ்திரமா இருக்கிறது தேவைன்னு சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் த ஒன்லி அன்சேஞ்சபிள் இம்மியூட்டபிள் ட்ரூத். அப்ப எது உண்மைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த உண்மையில நம்ம இருப்போம். யூ வில் நாட் கெட் டெலியூடட் பை டெம்பரரி திங்ஸ், இல்லையா? அதானே வேணும் நம்மளுக்கும். இன்னைக்கு ஒன்ன பாக்குறோம், நாளைக்கு அது பொய்யா போயிடுறதுன்னா we are not able to trust anything. பட் எதை நம்ம நம்பலாம், எதை வச்சுட்டு நம்ம லைஃபை நல்லபடியா லீட் பண்ணலாம்னா பகவத் வஸ்து நம்மள்ட்ட இருக்குங்கிற அந்த ஒரு திங்கிங் இருந்ததுன்னா வில் பி ஏபிள் டு லீட் லைஃப் வெரி வெல். ஓகே, சோ புத்தி பர்யவதிஷ்டதே, அங்க வச்சிரும் கிளாஸ்ல பாருங்க. புத்தி பர்யவதிஷ்டதே, புத்தி பிகம்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட், ஸ்டெபிளைஸ்ட். அதுவே போதுமே. எப்பவுமே பகவான் will not say வெளில இருக்கிற சுச்சுவேஷனை மாத்தி விட்டுடுவேன், வெளில இருக்கிற கஷ்டத்தை குறைச்சு விட்டுடுவேன். நோ, அது உன்னுடைய கர்ம பலன், அது வெளியில அப்படிதான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ள ஹவு யூ கேன் சேஞ்ச் தட் ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படிம்பார். எப்பவுமே ஒரு பிரச்சனை வருதுன்னா இட்ஸ் நாட் த ப்ராப்ளம், யூ, இட் இஸ் யூ ஹூ ஹாஸ் டு ஷிஃப்ட் டு ஃபேஸ் தட் ப்ராப்ளம். The internal change can come only if you are established with பரமாத்மா. அதுதான் இங்க சொல்றேன். ஓகே, புரிஞ்சுதா? 65th ஸ்லோகம். பிரேமலதா மாமி, சௌமியா. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? ஓகே, இப்போ போன ஸ்லோகத்தோட எக்ஸ்டெண்டட் வியூ தான் 66th ஸ்லோகம். நாஸ்தி புத்திஹி அயுக்தஸ்ய நச்ச அயுக்தஸ்ய பாவனா நச்ச அபாவயதஹ சாந்திஹி அசாந்தஸ்ய குதः சுகம். நம்ம எல்லாம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? எதுல சந்தோஷம் அப்படின்னு தேடிட்டு ஓடிட்டு இருக்கோம். எல்லாருமே அதுக்கு தானே ஓடிட்டு இருக்கோம். பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு சாக போறோம் அப்படின்னு சாக கிடக்கிற வரைக்கும் எதை ஆசைப்படுறா? எனக்கு வேண்டான்னு அவ எதை சொல்ல மாட்டானா சுகமா இருக்கிறது. நம்ம லைஃப்ல போடுற ஆட்டம், ஓடுற ஓட்டம் எல்லாமே இந்த சந்தோஷத்துக்காக தான். சாப்பிட்டா சந்தோஷம் வருமா, படுத்துண்டா சந்தோஷம் வருமா, புது ட்ரெஸ் போட்டுண்டா சந்தோஷம் வருமா, நல்ல வேலையில இருந்தா சந்தோஷம் வருமான்னு தேடிண்டே போறோம். சோ வேர் டு யூ கெட் தட் சுகம்? அதுக்கு பகவான் சொல்ற பதில் ந அஸ்தி புத்தி அயுக்தஸ்ய. அயுக்தஹனா பகவானோடு யாரு
அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணலையோ, ஒன் ஹூ இஸ் நாட் அட்டாச் டு த சுப்ரீம் பிரின்சிபல், அது உண்மையான சந்தோஷம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு ஹையர் டேஸ்ட கொடுத்து அவனுடைய இன்டெலெக்ட, ஒன் ஹூ இஸ் நாட் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்ட் இன் த சுப்ரீம் ட்ரூத், சுப்ரீம் பவர். யுக்தகனா கூடுறது, சேர்ந்து இருப்பவன் அர்த்தம். யாரோட சேர்ந்து இருக்கிறவன்? ஸ்டேட் ஆஃப் பகவானோடைய அந்த நிலையை பத்தி புரிஞ்சுட்டு அதை அட்டைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு அது விஷயமா அவனோட பர்சியூட், சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அது சம்பந்தமா யாரு என்கேஜ் பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன ஆகாது? பண்ணாம இருக்கானோ அயுக்தகா, அவனுக்கு நாஸ்தி புத்திஹி, அவனுடைய புத்தி ஸ்திரமா இருக்காது, ஸ்டேபிளா இருக்காது, வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்காது. ஆன் த கான்ட்ரரி, நச்ச அயுக்தஸ்ய பாவனா, இப்படி மைண்ட கொண்டு எங்க வைக்கணும்னு தெரியாம பாக்கி விஷயத்துல சுத்திண்டே இருக்கிறவனுக்கு ஸ்டேபிள் பாவனா, ஸ்டேபிள் இமோஷன், ஸ்டேபிள் மைண்ட் கிடைக்காது. ஸ்டேபிளா இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சாதானே நம்மளும் ஸ்டேபிளா இருப்போம். யோசிக்கிறதெல்லாம் அன்ஸ்டேபிளான விஷயத்த பத்தி, டெம்பரரியான விஷயத்த பத்தி. சோ மைண்ட கொண்டு எங்க வைக்கணும்? புத்திய கொண்டு எதை பத்தி யோசிக்கணும்னா ஆன் த மோஸ்ட் ஸ்டேபிள் சுப்ரீம் ட்ரூத், சுப்ரீம் பவர், பரமாத்மா. அந்த இடத்துல இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் சென்சஸ், யுவர் இன்டெலெக்ட், யுவர் மைண்ட், அப்போ யுவர் இமோஷன்ஸ், யுவர் பாவனா இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அன்ஸ்டெடி. நச்ச அபாவயதா சாந்திஹி, என்னோட இமோஷன்ஸ் ஸ்டேபிளா இல்லைன்னா there is no சாந்தி, no பீஸ் ஆஃப் மைண்ட். இமோஷன்ஸ் போடுற ஆட்டத்துல தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். சேடாரோம், அழறோம், திடீர்னு பார்த்தா மூட் ஸ்விங் வருது, திடீர்னு பார்த்தா வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் எண்ட் ஆஃப் த டே நம்மளே யோசிப்போம், ஏன்னா காத்தால வேற மாதிரி ஆரம்பிச்சது, மத்தியானம் வேற மாதிரி இருந்தோம், இப்ப சாயங்காலம் பார்த்தா வேற மாதிரி இருக்கோம். இப்படி இருந்தோம்னா வேர் இஸ் பீஸ் ஆஃப் மைண்ட்? நான் சாந்திங்கிற இப்படி நீ இருந்தேன்னா தட் இஸ் நாட் பீஸ். there is no சாந்தி in that. நெக்ஸ்ட், அசாந்தஸ்ய குதசுகம், அந்த நிம்மதி இல்ல, அந்த சாந்தி இல்லைன்னா எங்க இருந்து நீ சந்தோஷமா இருக்க போறன்னு கேக்குறாரு பகவான். அசாந்தஸ்ய, சாந்தி இல்லாத வாழ்க்கை, குதசுகம், எங்க இருந்து சுகம் வரும், எங்க இருந்து ஹாப்பினஸ் வரும்? கீழே இருக்கிற சினனிம்ஸ் எல்லாம் பார்க்காதே, மேல இருக்கிறத மட்டும் பாருங்க. எனக்கு டக்குன்னு கிடைக்கல, சோ நான் ஏதோ ஒரு வெப்சைட் வச்சு ஓபன் பண்ணேன். புரிஞ்சுதா? யுக்தகா அயுக்தகான்னு எதை சொல்றார்? யுக்தகானா சுவாமியோட, பரமாத்மா வஸ்துவோட, சுப்ரீம் சோலோட, சுப்ரீம் ட்ரூத்தோட யாரு என்கேஜா இருக்காளோ, அட்டாச்சா இருக்காளோ, அவளுக்கு மைண்ட் ஸ்டேபிள், இமோஷன்ஸ் ஆர் ஸ்டேபிள், தே அட்டைன் பீஸ், அண்ட் ஃப்ரம் தட் பீஸ் கம்ஸ் அன்எண்டிங் ஹாப்பினஸ். ஏன்னா அன்எண்டிங் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு விஷயம் ஆனந்தம், சச்சிதானந்தத்துலதான் இருக்கு. வெளியில இருக்கிறது எல்லாமே சேஞ்சிங் ஆனந்தம். சேஞ்சிங் ஆனந்தம் இஸ் நாட் ஆனந்தம் அட் ஆல், இட் இஸ் டெல்யூஷன். இப்போ நம்ம சுகத்தை தேடுறவா வெளியில தப்பா தேடின்னு இருக்கோம் இல்லையா? உள்ளுக்குள்ள, நம்மளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கிட்டையும் அந்த பரமாத்மா கிட்டையும் நம்ம புத்திய எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலன்னா then we are called ayuktaha. then what happens to that ayuktaha? nasti buddhi, no stable intellect. cha ayuktasya na bhavana, stable intellect illa, no stable emotions. nacha abhavayata, கரெக்டான மைண்ட் செட் இல்ல, கரெக்டான இமோஷன்ஸ் அவனால வெளிப்படுத்த முடியல. நச்சா அபாவயதா சாந்தி, அப்படி இருக்கிறவனுக்கு சாந்தி இல்ல. அசாந்தஸ்ய குதசுகம், சாந்தி இல்லாதவனுக்கு எங்க இருந்து சந்தோஷம்? பகவான் இஸ் நாட் அட்வர்டைசிங் ஹிம்செல்ஃப். இந்த நான் பரமாத்மான்னு ஒருத்த உட்காந்துட்டு இருக்கேன், எல்லாரும் என்னைய பூஜை பண்ணுங்கோ, என்னை பத்தி நினைங்கோ, என்னை பத்தி பேசுங்கோ, அதுக்காக அவர் சொல்லல. பகவான் இஸ் சேயிங் யூ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ am the only entity who can give you that. பாக்கி நீ எங்க போய் தேடினாலும் உனக்கு கிடைக்க போறது இல்லப்பா, இதான் உண்மை, உணருன்னு சொல்றேன். இஸ் நாட் அட்வர்ட். சில பேர் இந்த கேள்வி கேட்பா, கரெக்டா? இப்ப எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு நம்மள அப்பப்ப டீல்ல விடுறாருனோ? உன்னுடைய கர்ம வினை, நீ டீல்ல போற, பட் ஈவன் தென் ஐ ஹோல்ட் யூ. உனக்கு ஹாப்பினஸ் வேணுமா? ஹாப்பினஸ்க்கு இதுதான் ஒரே ரூட், வேற ரூட் இல்ல. ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் இட், பல அவதாரம் எடுத்துட்டேன், திஸ் இஸ் ஒன்லி வே அவுட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, புரிஞ்சுதா? 66th ஸ்லோகம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா?
பிரேமலதா மாமி, ரோஹிணி. ஓகே. 67th श्लोकम्. इन्द्रियाणां हि चरतां यन्मनोनुविधीयते ततस्य हरति प्रज्ञां वायुर्नावम् इवाम्भसि. वायुः नावम् इव अम्भसि. தண்ணியில ஒரு போட் நாவம் போயின்னு இருக்கு. அந்த நாவத்தை வாயு காத்து வந்து வேகமா டைவர்ட் பண்ணிது. The boat has to take a specific track. It is supposed to reach a specific destination in the water. அங்க வாயு வேகமா வந்ததுன்னா என்ன ஆகும்? And the boat will go out of control. It will go out of course. Something similar will happen to us, or something similar is happening to us already. அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. இந்திரியாணாம் ஹி சரதாம். நம்மளுடைய 5 சென்சஸ் எங்கெல்லாம் சரதாம்னா மேஞ்சின்னு இருக்கோ. பசிக்கேதா? இப்பதானடா சாப்பிட்ட. சரி வரேன். ஓ ஃப்ரூட்ஸ் பசியா இது? சரி 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 எடுத்துக்கோ. என் மனோ அனு இல்லப்பா, நோ மாம்பழம். ராவேளையில வேண்டாப்பா. என் மனோ அனுவிதீயத்தே. சோ கண்ணு போற போக்குல மனசு போச்சு, காது போற போக்குல மனசு போச்சு, வாய் போற போக்குல யாரோ நன்னா பேசினா ரொம்ப ஆசையா இருக்கு அவ பேசுறத கேட்கறதுக்குன்னு அவள்கிட்ட போய் நிக்கிறோம். யாரோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, இல்ல அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, இல்ல அந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அது ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறோம், அங்க போய் நிக்கிறோம். படம் பாக்குறது அப்படி தப்பு சொல்லல. அந்த படம் பார்த்துட்டு வந்து 10 நாள் அந்த படத்தை பத்தியே நினைச்சுட்டு இருந்தோம்னா அது தப்பு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ இந்திரியானாம் ஹி சரதாம். இந்திரியங்கள் எந்த பக்கம் மேஞ்சின் இருக்கோ, என்மனோனு விதீயதே, மனசையும் அதுக்கு பின்னாடியே ஓட விட்டா, ததஸ்ய அப்படி நடந்தால், அஸ்ய அவனுடைய பிரக்ஞாம் ஹரதி, அவனுடைய புத்தியானது திருடப்படுகிறது. இட் இஸ் டேக்கன் அவே. எப்படி? தண்ணிக்குள்ள ஒரு போட்டு போயின்னு இருக்கு, அதை வேகமா காத்தடிச்சு அவுட் ஆஃப் கோர்ஸ் எப்படி எடுத்துன்னு போறதோ அதே மாதிரி இந்திரியங்கள் போற போக்குல மனச போக விட்டா, நம்ம எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அதை இல்லாம நம்மளுக்கே தெரியாம நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு மீறி வேற எங்கேயாவது போய் ட்ராக் மாறிடுவோம். இந்திரியானாம் சரதாம், the path of the 5 senses, yanmanonu vidhiyate, for whom the mind follows the same path as that of the senses, tadasya harati prajnam, his intellect gets deluded, taken away, stolen. எப்படி? வாயுர் நாவம் இவாம்பசி. In ambasi, in water, just like how the air, vayu, who steals away the boat, the same way our intellect is stolen away by a mind which follows the sense organs. The mind is not following knowledge. The mind is not following Paramatma. It is following the sense organs. Okay, புரிஞ்சுதா? அதாவது பாகவதத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரெஃபரன்ஸ் வரும். ஒரு ஆண் யானை இருக்கான், பெண் யானைய கட்டி போட்டு, யானைக்கு வந்து சென்ஸ் ஆஃப் டச் ரொம்ப பிடிக்குமா. நல்ல பெண் யானையை கட்டி போட்டு பெண் யானை நிக்கிற இடத்துக்கு முன்னாடி குழி தோண்டி வைப்பாளாம். இந்த ஆண் யானை பெண் யானையை உரசணுங்கிற ஆசையில வேகமா ஓடி வருமா. அதுக்கு தெரியுமா அங்க பக்கத்துல வேடன் நிக்கிறான், குழி இருக்கலாம்னு. அதுக்கு ஒரு, ஏன்னா யானைக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் மெமரி பவர் உண்டு. சின்ன விஷயம் பார்த்துட்டுனா அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கும். ஆனாலும் அந்த பெண் யானையை பார்த்து ஆசைப்பட்டு வேகமா ஓடி வந்து குழியில விழுமா. குழியில விழுந்து மாட்டிக்குமா. அதுக்கப்புறம் இந்த வேடன் அதை என்ன வேணா பண்ணுவானாம். தந்தத்துக்காக கொலை பண்ணலாம், எனிதிங் கேப்சர் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். சோ அந்த சென்ஸ் ஆஃப் டச், அது ஒரு இந்திரியம் தானே, ஒரு சென்ஸ் ஆர்கன் தானே.
அதனால யானை மாட்டிக்குமா. அதுக்கப்புறம் ஃபயர் ஃபிளைஸ், மின்மினி பூச்சி, எங்கெல்லாம் லைட் தெரியறதோ, எங்கெல்லாம் ஃபயர் எரியறதோ அதை பார்த்து ஆசைப்படுமா. ஐயோ எவ்வளவு பிரைட்டா இருக்கு இந்த லைட் அப்படின்னு. அதுக்கு தெரியுமா பக்கத்துல போனா அதுக்குள்ள விழுந்துடுவோம், விழுந்து எரிஞ்சு போயிடுவோன்னு. ஆனா அந்த கலரை பாக்குறதுக்கு ஆசைப்பட்டேன், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இந்திரியம், விஷன். விஷனுக்கு ஆசைப்பட்டு அது போய் அதுக்குள்ள போய் விழுந்து சாம்பல் ஆயிடுமா. அதே மாதிரி டேஸ்ட், வண்டு இருக்கே, இட் வாண்ட்ஸ் டு டேஸ்ட் நெக்டார். வண்டு லோட்டஸ்ல உட்காந்துன்னு அதுல இருக்கிற நெக்டாரை உறிஞ்சுன்னு இருக்குமா. அதுக்கு தெரியுமா சூரிய அஸ்தமனம் ஆக போறது, லோட்டஸ் ப்ளூம்டா இருக்கிறது க்ளோஸ் டவுன் ஆயிடும்னு அதுக்கு தெரியுமா. இன்னும் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் குடிச்சுக்கிறேன் அப்படியே அந்த டேஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டுன்னு அந்த ஹனியை குடிச்சுட்டே இருக்குமா. சன்செட் ஆனோடனே லோட்டஸ் மூடிடுமா, அது உள்ள அவங்க செத்து போயிடுமா. அதுக்கு தெரியுமா இதுக்கு மேல நான் இந்த டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா ஐ வில் டை, ஐ வில் கெட் க்ளோஸ், ஷட் அவுட் அப்படின்னு அதுக்கு தெரியுமா. ஆனாலும் அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகி அது அங்கேயே இருக்குமா. சோ இப்படி ஒரு ஒரு சென்ஸ் ஆர்கனுக்கும் அடிமையார தன்மை நேச்சர்லயே இருக்கு. சோ அதனால நம்மளை சுத்தி இருக்கிற வேர்ல்டே நம்மளுக்கு குரு அப்படிங்கிற ஒரு ஏகாதச ஸ்கந்தத்துல பாகவதத்துல வரும். பகவான் புத்தவனுக்கு சொல்றார் இந்த உலகமே நம்மளுக்கு குரு அப்படின்னு சொல்லும் போது, யானைய பாரு, மின்மினி பூச்சிய பார்த்து கத்துக்கோ, இத பார்த்து கத்துக்கோ அப்படின்னு எல்லா இந்த இந்திரியங்கள்னால வீணா போறது இதெல்லாமே. டேஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு, சவுண்டுக்கு ஆசைப்பட்டு, பாக்குறதுக்கு ஆசைப்பட்டுன்னு ஒன்னொன்னும் வீணா போறது நம்ம கண்ணு முன்னாடி தினம் பாக்குற எக்ஸாம்பிள்ஸ். இதுல இருந்தாவது தெரிஞ்சுக்கோ உத்தவா, சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலன்னா அது நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னா நம்ம லைஃப் வீணா போயிடும். இந்த லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பர்சியூ ஹாப்பினஸ். நாம யாருன்னு தெரிஞ்சுட்டு எட்டர்னல் ஹாப்பினஸ் ரீச் ஆகிறதுக்கு இது சரீரம் இஸ் அ டூல் given டு அஸ். எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணலாம், எவ்வளவோ விதத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கு மயங்கி போய் எப்படி அந்த மின்மினி பூச்சி போய் நெருப்புல விழறதோ, எப்படி அந்த வண்டு அந்த இத்தினூண்டு ஹனிக்கு ஆசைப்பட்டு உயிரை மாச்சுக்கிறதோ, அவ்வளோ பெரிய யானை ஒரு பெண் யானைய பார்த்து இப்படி உயிரை மாச்சுக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு இந்த ஸ்லோகம். புரியுறதா? பிரேமலதா மேம், ரோஹிணி, சௌமியா. புரியுதுப்பா. எஸ்பா. ஓகே, அடுத்தது. சோ கன்க்ளூஷன். ஸ்தித பிரஜன்னா என்னன்னு ஆரம்பிச்சார், எதுக்கு ஸ்தித பிரஜனா இருக்கணுங்கிறதுக்கு கன்க்ளூஷன். தஸ்மாத் யஸ்ய நிகிரஹீதானி சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேபியஹ. எவன் ஒருவன், தேர்ஃபோர் தஸ்மாது யஸ்ய எவன் ஒருவனுக்கு, ஹே மகாபாகோ ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ் உடையவனே அர்ஜுனா, நிகிரஹீதானி வித்ட்ரான், சர்வசஹா எல்லா இடத்துல இருந்தும், இந்திரியாணி சென்சஸ், இந்திரியார்த்தேபியக ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சென்சஸ்ல இருந்து எவன் ஒருவன் வித்ட்ரா பண்ணிக்கிறானோ எல்லா விதத்துல இருந்தும் எல்லா பக்கத்துல இருந்தும், தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய மைண்ட் அவனுடைய இன்டெலெக்ட் ஸ்டேபிளா இருக்கு. அப்ப அவன் ஸ்தித பிரஜனா ஆகிடுறான். பகவான்கிட்ட இருந்து அவன் விலகிறது இல்லை. இந்திரியாணினா சென்ஸ், இந்திரிய அர்த்தேபியகனா சென்ஸ் ஆர்கன்ஸ் எதெல்லாம் பாக்குறதோ எதெல்லாம் அதோடைய தீனியோ அதுக்கு பேர் என்னது, இந்திரிய அர்த்தேபியகா. இப்ப கண்ணுக்கு எது இந்திரிய அர்த்தேபியகா, விஷன், சீனரி, கண்ணுக்கு முன்னாடி பாக்குற சீனரி. காதுக்கு குட் வேர்ட்ஸ், குட் மியூசிக், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். வாய்க்கு டேஸ்ட் அல்லது நல்ல வார்த்தைகள், இப்படின்னு அடிக்கின்றே போலாம். இதெல்லாம் இந்திரியங்கள் பண்ற விஷயங்கள். இதுல நம்ம மாட்டிண்டு டெல்யூட் ஆகி அந்த வழியில போயிடக்கூடாது. The person who sarvashaha indriyani nigrihitani, who takes away, withdraws his senses from everywhere, from the objects of the senses, அவன் ஸ்தித பிரஜனா இருக்கான். அவன் அடையிற விஷயமே வேற லெவல். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு மாண்டு போய் அவன் உயிரை விட மாட்டான். புரியுதா?
This is not only about spirituality. நம்ம மைண்டை எப்படியெல்லாம் சுத்தி இருக்கிற விஷயங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறது தான் திருப்பி திருப்பி வேற வேற வார்த்தைகள்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் நீ பரமாத்மனை தியானம் பண்ணுங்கிற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஆத்மா உன்னிடத்துல நீ கண்ட்ரோல்ல இருங்கிறது அவருடைய வார்த்தை. ஆத்ம விதேயகான்னு தானே சொல்றாரு. ஆத்மவஷ்ய ஆத்ம விதேயா, உன்னோட கண்ட்ரோல்ல நீ இரு. நீ என்ன பண்றன்னு நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. He is not asking you to be spiritual at first. He is saying you be in your true control. உன்னோட ட்ரூ நிலையில நீ முதல்ல இரு. எதையோ உன்னை பார்த்து எதையோ உன்னை கேட்டு எதையோ உன்னை டேஸ்ட் பண்ணி அதுக்கு நீ கொல்ல போற. Be in your true essence. அதான் பகவான் திருப்பி திருப்பி சொல்றார். அப்படி இருந்தாதான் உனக்கு சந்தோஷம். உன்னோட ட்ரூ எசென்ஸ்ல நீ இல்லைன்னா, if your mind is not stable in your true essence, if your intellect is not stable in your true essence, then you will never be happy. Right? 69th shlokam. या निशा सर्वभूतानां तस्यां जागर्ति संयमी यस्यां जागृति भूतानि सा निशा पश्यतो मुनेः. या निशा எந்த இரவு சர்வபூதானாம் எல்லா மனுஷர்களுக்கும் எது இரவு, எல்லா பூதங்களும் எல்லா லிவிங் என்டிட்டிஸும் எதை இரவுன்னு சொல்றதோ அது தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி, தன்னுடைய மனசையும் தன்னுடைய இந்திரியங்களையும் அடக்கிறவனுக்கு அது என்னது? பகல். ஜாகர்த்தி. இட்ஸ் த டைம் ஃபார் ஹிம் டு ஸ்டே அவேக். யஸ்யாம் ஜாகிரதி பூதானி, எதெல்லாம் ஆல் லிவிங் என்டிட்டிஸ் ஜாகிரதி பகல்னு நினைக்கிறாளோ சா நிஷா, அது இரவு. பஷ்யத்தோ முனேஹே, முனிவர்களுக்கு ரொம்ப உயர்ந்த ஆன்மாக்களுக்கு, நம்மள மாதிரி நார்மல் மக்கள் எதெல்லாம் இரவு இந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் செய்ய வேண்டாப்பா, இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம்ப்பா, லெட்ஸ் நாட் கெட் இன் டு திஸ் அப்படின்னு எதெல்லாம் பண்ணாம ஓஞ்சு போய் கிடக்காலோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சம்யமி கண்ட்ரோல்ல இருக்கிற பர்சன் sees that as a great opportunity for spiritual growth and does. அதே மாதிரி எது நம்மள மாதிரி பூதங்கள்லாம் ஜாகிரதி முழிச்சுக்க வேண்டிய நேரத்துல, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவளுக்கு சானிஷா, இரவு நேரம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவள்லாம் தவிர்ப்பாளாம். சோ நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவள்லாம் இருக்கா. தே எக்ஸிஸ்ட் தட் வே. இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் வரலன்னா தப்பான விஷயங்கள்ல நம்ம உண்மைன்னு நினைச்சுண்டு அதுதான் என்ஜாய்மெண்ட், அதுலதான் ஹாப்பினஸ்ன்னு புரிஞ்சுண்டு பகல் மாதிரி அதை கொண்டாடின்னு இருக்கோம். வேணுங்கிற விஷயத்த ராத்திரி மாதிரி நினைச்சு நம்ம அதுல இருந்து தனியா உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கோம். whereas those people consider those kind of practices, those kind of internal shift as their day. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கொல்ல போறோமே அதெல்லாம் தவிர்ப்பா. they don't get into that. புரிஞ்சுதா? யா நிஷா சர்வபூதானாம், எதெல்லாம் எல்லா லிவிங் என்டிட்டிஸ்க்கும் இரவாக இருக்கோ தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி, சித்தப்பிரஜனாக இருக்கிறவன், அதுக்கு இங்க கொடுத்திருக்கிற வார்த்தை சம்யமி. சம்யமினா ஒன் ஹூ இஸ் செல்ஃப் கண்ட்ரோல். அவனுக்கு தஸ்யாம் ஜாகர்த்தி, அதுல அவன் முழிச்சுக்க வேண்டிய தன்மைகளை பாக்குறான். எஸ்யாம் ஜாகிரதி பூதானி, எது நம்மள மாதிரி பூதங்கள் லிவிங் என்டிட்டிஸ் பகல்னு நினைச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமோ சானிஷா பஷ்யத்தோ முனேஹே, இந்த முனிவர்கள் அதையெல்லாம் இரவாக காண்கிறார்கள். புரிஞ்சுதா? அதனால கம் டு யுவர் ட்ரூ எசென்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ட்ரூ எசென்ஸ் மைண்ட் ட்ரூ எசென்ஸ்ல நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணலைன்னா you're not going to be happy, you're just going to be deluded. அப்படின்னா என்ன? கொஞ்ச நேரம் ஏதோ சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். ரைட்? புரிஞ்சுதா? அடுத்ததுக்கு போலாமா? போலாம்ப்பா. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்திமாப்னோதி ந காமகாமி.
ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரஹா ஆபஹ பிரவிசந்தி யத்வத். ஒரு சமுத்திரம் எப்படி இருக்கு? அலை வந்துட்டே இருக்கு சமுத்திரத்துல. இல்ல, எவ்வளவு தண்ணி அதுக்குள்ள வந்து விழுந்தால் ஆஹ் ஆபஹ பிரவிசந்தி. எவ்வளோ அவ்வளோத்தையும் அக்செப்ட். ஆபஹானா தண்ணி. என்ன என்ன நடக்கிறது? சர்வே பிரவிசந்தி, எல்லா பக்கத்துல இருந்து தண்ணி வந்து விழுறது சமுத்திரத்துக்குள்ள. ஆபூரியமானம் ஃபுல்லா இருக்கு சமுத்திரம். சமுத்திரம் வத்தி போச்சுன்னு எங்க பார்த்தோமா நம்ம? எப்ப பார்த்தாலும் ஃபுல்லா இருக்கு. மேல மேல ரிவர்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ்ல இருக்கிற தண்ணி எல்லாம் அங்க வந்து விழருது. ஆனாலும் அது எப்படி இருக்கு? அச்சலமா இருக்கு. அச்சலம்னா என்ன? அசையாமல், பிரதிஷ்டம், ஆடாமல் அசையாமல் ஸ்டேபிளா இருக்கு சமுத்திரம். ஆபஹ பிரவிசந்தி யத்வத். எந்த மாதிரி சமுத்திரம் இருக்கோ அந்த மாதிரி, தத்வத் அந்த மாதிரி, காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி ஆப்னோதி. இந்த டெல்யூஷனுக்குள்ள, இந்த மாயைக்குள்ள விழாதவன், தன்னை தன் வசத்துல வச்சுருக்கிறவனுக்கு எம் பிரவிசந்தி சர்வே, வெளியில இருந்து என்ன ஒரு விஷயங்கள் அவனுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் அவனுக்கு காமிச்சாலும் ச சாந்திம் ஆப்னோதி, அவன் எப்போதும் அந்த எட்டர்னல் பீஸ்ஃபுல் ஸ்டேட்லயே இருக்கான். ந காம காமி. ஆனா ஆசை பின்னாடி ஓடுறவனுக்கு இது எதுவும் கிடையாது. இந்த சாந்தி அவனுக்கு கிடையாது. ஆபூரியமானம், எவ்வளோ மேல மேல தண்ணி வந்து ஃபில் ஆனாலும் அச்சல பிரதிஷ்டம், ஆடாம அசையாம வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற சமுத்திரம். சமுத்திரம் ஆபஹா பிரவிசந்தி யத்வத். ஆபஹனா தண்ணி, பிரவிசந்தினா டு என்டர். The way water enters from all sides into a ocean, and still the ocean remains achala pratishtham, firmly established without moving. தத்வத் காமாயம் பிரவிசந்தி. அதே மாதிரி எவ்வளோ காமங்கள், எவ்வளோ டிசையர்ஸ் வந்தாலும் இவன் என்ன பண்ணுவான்? சித பிரஜனா இருக்கிறவன் சாந்தியா இருப்பானாம். அந்த டிசையர்ஸ் எல்லாம் பார்த்து அது பின்னாடி ஓட ஆரம்பிக்க மாட்டானா. வேற இந்த விஷயங்கள் எதுவுமே யாரால பண்ண முடியாது. ந காம காமி, டிசையர்ஸ் பின்னாடி ஓடுறவனால இந்த சாந்தியை அடைய முடியாது. புரிஞ்சுதா? ஓகே. So we are at the end of chapter 2, 71 and 72 shlokams. Vihaya kamanya sarvan pumanscharati nispruhah nirmamo nirahankara sashantim adhigacchati. Vihaya kaman, யஹ சர்வான், எவன் ஒருவன் தன்னுடைய பைண்டிங் டிசையர்ஸ், காமங்கள். காமங்கள்னா என்ன? நம்மள பந்தப்படுத்துற டிசையர்ஸ். யஹ சர்வான் புமான், எவன் ஒருவன் அந்த மாதிரி பைண்டிங் டிசையர்ஸ் எல்லாத்தையும் சரதி நிஸ்பிருஹா, he goes through them without getting attached to them. நிஸ்பிருஹானா டிட்டாச்சா இருந்து அந்த பைண்டிங் டிசையர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வரானோ, okay, he goes through them, he does not avoid them, he faces them. பட் அவனோட மைண்ட் செட் என்னவா இருக்கு? he understands, இதனுடைய இந்திரியம், என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் உடைய தீனி இது, இதை ஃபாலோ பண்ணேன்னா நான் சந்தோஷத்தை அடைய மாட்டேன் அப்படின்னு தெளிவோட அதை அப்ரோச் பண்ணுவான். அது என்ன பண்ணணுமோ அதை வேலையை பண்ணுவான், பட் டிட்டாச்சா இருப்பான். இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகும்னா, நிர்மமோ நிரஹங்காரக, நான் யாரு தெரியுமா, நான் பெத்த பேரு அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இந்த பகவானுடைய ஒரு டைனி பாட்டு தான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவன், அவனுக்கு மமத்தை கிடையாது. இது என்னுடையது, என்னோடத நான் வச்சுப்பேன் அப்படிங்கிற அந்த மமகாரம் கிடையாது. நிரஹங்கார, அகங்காரம் கிடையாது. இது நான், இது எனக்கு, இது என்னுடையது, ஐ எம் அட்டாச் டு இட், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட் அப்படிங்கிற அந்த ஈகோ கிரியேட்டட் ஐடென்டிட்டியில அவன் ஆப்ரேட் பண்ண மாட்டான். அவனுக்கு என்ன ஏற்படும்னா ச சாந்திம் அதிகச்சதி, அவன் எப்பொழுதும் எட்டர்னல் பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருப்பான். இதுதானே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார். பைண்டிங் டிசையர்ஸ தாண்டி வா, அதுல அட்டாச் ஆகி அதுல போய் விழுந்துராத,
face it, come out of it detached. If you do so, you will be a very happy person அப்படின்னு சொல்றாரு. அதான் திருப்பி சொல்றேன். Any questions? இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த கருத்துங்கிறதுனால நான் மீனிங்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். பிகாஸ் இட்ஸ் ஆல் we've discussed all this already. இல்லையா? ரொம்ப அடுத்தது முடிச்சிருங்கப்பா. 72 முடிக்கதான் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பேசுவோம். ஆமா. ஏஷா பிராமி ஸ்திதிஹி பார்த்த. ஹே பார்த்த, இதுதான் என்னது? பிராமி ஸ்திதி அப்படின்னா என்ன? பரபிரம்மத்துடைய நிலை இதுதான். இப்படி இருக்கிறது தான். அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ந ஏனாம் பிராப்ய விமுஹ்யதி. அத ஒரு தடவை ஒருவன் அடைஞ்சிட்டானா திருப்பி அவன் இந்த இந்திரியங்களுடைய ஜாலத்துல மாட்டிண்டு திருப்பி போய் அட்டாச் எல்லாம் ஆக மாட்டான். ஒரு தடவை இந்த நிலைக்கு வந்துட்டானா அவன் எப்பொழுதும் அந்த ஹாப்பி பீஸ்ஃபுல் ஸ்டேட்லயே இருப்பான். ஸ்தித்வா ஸ்தித்வா அஸ்ய அந்த காலேபி. ஒருவேளை இந்த நிலை அவனுக்கு ஸ்தித்வா, அவன் அந்த நிலையில அந்த காலேபி கடைசி நிமிஷத்துல கூட அவனுக்கு அந்த ஞானம் ஏற்பட்டு கடைசி நிமிஷத்துல அவன் இந்த ஸ்திதியில இருந்துட்டானா பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. டைரக்ட் அவனுக்கு மோட்சம் தான். நேர பரபிரம்மத்தோட ஐக்கியமாக போறான். திருப்பி அவனுக்கு பிறவி இறப்புங்கிற அந்த இந்த எந்த இதுவுமே கிடையாது. சோ இதுக்கு நிறைய சொல்லுவா. கடைசி ஜன்மா முழுக்க நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம், பட் கடைசி அந்த நிமிஷத்துல பகவான நீ நினைச்சுட்டேன்னா மோட்சம் அப்படின்னு சில பேரு சொல்லுவா. ஒருவேளை இந்த நிலை உனக்கு நீ லைஃப் ஃபுல்லா யூ ஒர்க் ஆன் இட், உன்னுடைய சென்சஸ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ற, கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்க ட்ரை பண்ற, பகவத்கீதா திருப்பி திருப்பி வாசிச்சு பார்த்து யுவர் கோர்ஸ் கரெக்டிங் யுவர் செல்ஃப். ஒருவேளை லாஸ்ட் லைஃப் ஃபுல்லா நீ வாழாம அந்த கடைசி நிமிஷத்துல நீ இந்த சித்த பிரஜ நிலைக்கு வந்துட்டா கூட என்ன ஆயிடும்? யூ வில் அட்டைன் பிரம்மன் அப்படின்னு. ஹே பார்த்தா, அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த பிராமி ஸ்திதிய அவன் உயிரோட இருக்கும் போதே அடையலாம். அவன் உயிரோட இருக்கும்போது அடையாட்டினா ஸ்தித்வா அஸ்யம் ஸ்தித்வா ஸ்யாம் அந்த காலேபி. அவன் இந்த நிலையில அவன் கடைசி அந்த நிமிஷத்துல அவன் இருந்தா போடும். அப்படி இருந்தா கூட பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, வசத்தியான நிலையை அவன் அடைவான். புரிஞ்சுதா? ஓகே. சோ சாப்டர் 2 ஒரு குட்டி சம்மரி கொடுக்கணும்னா, சாப்டர் 2 ஸ்டார்டிங்ல அர்ஜுனன் நான் சண்டை போட மாட்டேன், நான் சண்டை போட்டா என் குலம் நாசமாயிடும், என்னுடைய ஃபேமிலி ஸ்திரீகள் நான் கெட்டு போயிடுவா, தர்மமே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கடைசியில ஹி சேஸ் டு கிருஷ்ணா, என்ன வழியை நான் எடுத்துக்கணும்னு எனக்கே தெரியல, ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஹெல்ப் மீ அவுட். ஃபைனலி ஹி சரண்டர்ஸ். சரண்டர் ஆற வரைக்கும் கிருஷ்ணா லிசன்ஸ் டு ஹிம். The moment he surrenders and says ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்னை காப்பாத்து, நீ தான் எனக்கு உபதேசம் பண்ணணும், எனக்கு தெரியாது, என்னை ஸ்டூடெண்டா எடுத்துக்கோ, ஐ சரண்டர் அன்டு யூ அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்கிறார்? முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோப்பா. யூ ஆர் அன் ஆத்மா, நீ யாரையும் கொல்ல முடியாது, இங்க இருக்கிறவா எல்லாரும் ஆத்மாக்கள். யூ ஆர் நாட் கில்லிங் எனி ஒன், யூ ஆர் நாட் கெட்டிங் கில்ட். ஜன்ம ஜன்மாந்தரமா தீஸ் சோல்ஸ் ஹேவ் பீன் டிராவலிங் இன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். இந்த பேட்டில் ஃபீல்ட்ல நீ என்ன பண்ண போற, என்னோட இன்ஸ்ட்ருமெண்டா தான் நீ வேலை செய்யணும். ஸோ யூ ஆர் தட் ஆத்மா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவன் யாருங்கிற ஐடென்டிட்டியை கொடுத்து நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்றார். ஒருவேளை இது உனக்கு எதுவும் புரியலனாலும் உன்னுடைய டியூட்டியை நீ பண்ணல அப்படின்னா உனக்கு அது சரியா வராது. யூ வில் நாட் கெட் குட் நேம் அண்ட் ஃபேம். உன்னை பத்தி ரொம்ப கேலியா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கர்மயோகம் ஞான யோகத்தை பத்தி சொல்லிட்டு அடுத்து கர்மயோகம்னு ஒண்ணு இருக்குன்னு அதை சொல்லாம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் என்ன பலன், இதெல்லாம் என்ன வரும், கர்மயோகத்துல என்ன முக்கியமா சொல்றார், நீ பண்ற வேலையை பண்றதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு,
பலன் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறது உன்னோட கையில கிடையாது. ஏன்னா பாபம் புண்ணியம் உன்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அந்த அவுட்கம்ல அட்டாச்சா இருக்கு, விச் பிரம்மன் கண்ட்ரோல்ஸ். வேலை செய்யறது மட்டும்தான்ப்பா உன் பொறுப்பு, வேற எதுவுமே உன் கண்ட்ரோல்ல இல்ல. அதனால நீ பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்கா பண்ணுன்னு கர்ம யோகத்தை உபதேசிச்சார். எதுக்கு இந்த கர்ம யோகம் எல்லாம் பண்ணிக்கணும்? நீதான ஆத்மா, நான் எரியறது இல்ல, நான் நனையறது இல்ல, என்னை வெட்ட முடியாது குட்ட முடியாதுன்னு சொல்றியா, அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்க. ஏன்னா உன்னோட மைண்ட் பியூர் ஆகி உன்னோட இன்டெலெக்ட் ஸ்டெபிலைஸ் ஆகணும். உன்னுடைய ட்ரூ எசன்ஸுக்கு யூ ஹாவ் டு கெட் சென்டர்ட். அதுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னு சொல்லி அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து, இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல நீ இல்லைன்னா உன்னுடைய மனசு போற போக்குல நீயும் போயிடுவ. உன்னை பத்தி தப்பான எண்ணங்கள்லயே நீ போய் திருப்பி திருப்பி பிறப்பு இறப்புங்கிற விஷயத்துக்குள்ளேயே மாட்டின்னு இருப்ப. யூ வில் நாட் பி கிரவுண்டட் இன் யோர் ட்ரூ எசன்ஸ். உன்னுடைய இந்திரியங்கள் போற வழியில உன் மனசை செலுத்திண்டு இப்படியே ஓடின்னு இருக்குமே தவிர்த்து நான் யாரு, நான் ஆத்மாங்கிற அந்த உண்மையான நிலையில இருந்து நீ ஆப்ரேட் பண்ண மாட்ட. யூ வில் நாட் பி இன் யோர் ஓன் கண்ட்ரோல். இஃப் யூ வாண்ட் டு பி ட்ரூலி ஹாப்பி, யூ ஹாவ் டு ரியலைஸ் திஸ், that your sense organs are deluding you. அதனால அதன் வழியில போகாத, உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல்ல நீ இரு. சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்த்து அப்படியே மயங்கி போயிடாத. உன் கண்ட்ரோல்ல நீ இருந்தேன்னா நீ என்னைக்குமே சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி செகண்ட் சாப்டரை முடிக்கிறார். ஓகேவா? புரிஞ்சுதா? வரேன்பா. சரியா? ஓகேப்பா, புரிஞ்சுதுப்பா. சூப்பர்ப்பா. புரிஞ்சுது. சோ தேர்ட் சாப்டர் வெறும் கர்ம யோகத்தை பத்தி. நம்ம செகண்ட் சாப்டர்ல மொத்த பகவத்கீதையோட சினாப்சிஸ் பார்த்தோம், சினாப்சிஸ் மாதிரி. இப்ப தேர்ட் சாப்டர்ல கர்ம யோகத்தை பத்தி ரொம்ப டீடைல்டா பேசுவார். இட்ஸ் ஆல்சோ ஈக்குவலி எக்ஸைட்டிங். அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி கர்ம யோகம்னு வழி சொல்றாரு இல்லையா, அந்த அத மாதிரி பல வழிகள் ஒரு ஒரு சாப்டர்ல ஒரு ஒரு வழி சொல்லிட்டே போவார். நம்மளுக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வைக்கலாம். ஓகே, சரி. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஸ்டார்ட் கர்ம யோகா. மெட்டீரியல் ரெடியா இருக்கு, நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, பாப்போமா? ராம் ராம். ஓகே. ராம் ராம். ராம்.